சரிமா சாப்பாடை தூக்கி நேரா திருவண்ணாமலை கிட்ட போயிட்டேன். மணி 7-8 ஆகி போச்சு ராத்திரி. ராத்திரியில மலையை தாண்டா யாரா பாப்பாங்க? அதே ஒரு பகல்ல தாண்டி ஒரு 4 பேர் 4 பேர் ஒரு 10 பேர் சொல்லுவாங்க. 10 பேர் 100 பேர் ஆகும். 100 பேர் உலகம் ஃபுல்லா பாருங்க. அதனால கோயில் வந்து தாங்க சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்தேன். எதனா வீடு காலியாக்குதான்னு பார்த்தா ஒரு வீட்டுல விலைக்கு இருந்தது. அந்த வீட்டுல போய் கதவு தட்டினேன். அந்த வீட்டுல இருந்து ஒரு அறியாத பொண்ணு வெளியே வந்தது. இதுக்கு முன்னாடி பொம்பளையே பாக்கலையா? அந்த அறியாத பொண்ணு வந்து என்னங்கன்னு கேட்டது. ஏமா வீட்டுல யாரும் பெரியும் இல்லையான்னு கேட்டேன். எல்லாம் வெளிக்கு போய்க்கிறாங்க. ஒன்னா துண்ணூறுப்பாங்க, ஒன்னா போட்டாங்க. எல்லாம் வெளியே வேலைக்கு போய்க்கிறாங்க. ஏமா நான் ஒரு வேலையா வந்தேன், போய் இந்த திண்ணை மேல பட்டு காலைல எழுந்து போயிடமான்னு. சரி பட்டுங்கன்னு சொல்லிச்சு. நானும் பட்டு நல்லா தூங்கிறேன். 12-1 இருக்கும். அந்த பொண்ணு வந்து எழுப்புது. என்னன்னு கேட்டா, தரையில படுக்காதீங்க, மலை பக்கமா இருக்குது, பாம்பு வரும், தேடு வரும், உள்ள வந்து கட்டிலு மேல படுங்க. நானும் கட்டிலு மேல ஏறி பட்டு நல்லா தூங்கினேக்கிறேன். ஒரு 3 மணி இருக்கும். கழுத்து வலிக்குதுன்னு சொல்லிட்டு பிறண்டு படலாம் சொல்லிட்டு பிறண்டு படுக்கிறேன். அந்த பொண்ணு தரையில பட்டுது. நான் கேட்டேன், என்ன கடிக்கிற பாம்பு தேலு உன்னை கடிக்காதா? நீ என்ன ஏறி கட்டிலு மேல பட்டிக்காமான்னு. 1000 தான் அந்த பொம்பளை பொண்ணு இல்லையா, அக்காவா தங்கச்சியா நம்ம உறவுக்காரா, சரி பரவாயில்ல தம்பி படுத்துருக்குறோம் சொல்லிட்டு போறது. சரி அந்த பொண்ணு தலைக்காணியை நடுப்புற போட்டு அந்த பொண்ணு தலைக்காணிக்கு அண்ணாண்ட படுத்துக்கிச்சு. தலைக்காணிக்கு இன்னாண்டா நான் படுத்துக்கினேன். இப்படியே நல்லா தூங்கி பல 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 பொழுது வந்தது. நான் மாட்டு விறுவிறுன்னு கிளம்பி மலையை தாழ்லான்னு கிளம்புறேன். அந்த பொண்ணு நில்லுங்க அடிச்சு. என்னம்மான்னு கேட்டேன். ராத்திரிலாம் இங்க படுத்துருந்தீங்க, ஒரு நன்றி கூட சொல்லாத போறீங்களே. ஒரு பெண்ணு இரவுக்குள்ள அடைக்கலம் கொடுத்தால் செல்லும் போது அம்மா நான் செல்லு வரேன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரத்தானே ஒரு மனுஷனோட கேள்வி. சரி போறதான் போறீங்க, எந்த வேலையா வந்தீங்க சொல்லாம கொள்ளாம போறீங்க அப்படி கேட்டவனா நான் உண்மையை சொல்லிட்டேன். திருவண்ணாமலைய ஒரே தாண்டலான்னு வந்தேன் சொன்னவன அந்த பொண்ணு கேட்டா பாரு கேள்வி. அட போட்ட அட பாடு அட பாடிஸ், ராத்திரில இந்த தலைக்காணிய தாண்ட முடியாத பொட்ட நீ எங்கடா திருவண்ணாமலைய தாண்ட போற பொட்ட? நல்ல பொண்ணு அழகா கட்டிக்கிறான். இரவுக்குள்ள அந்த கட்டில இருக்கிற ஒரு தலைக்காணிய தாண்ட பொட்ட நீ எங்கடா போய் திருவண்ணாமலையை தாண்ட போற பொட்ட? நான் கை சோறு துண்டு தூங்குறேன். நீ தாண்டுவே தாண்ட மாட்டேன் பொட்ட. உனக்கு தெரியும் பொட்ட? யாருக்கு தெரியாதோ நீ ஆபீஸ் போன விஷயம் எனக்கு தெரியும். அப்ப ஒண்ணும் கிடையாது எனக்கு. என்ன உள்ள வாயா நீ போய் என்ன பண்ணிருக்க அந்த இடத்துல? நான் போய் என்ன துணி நாய் காரி முடிய இவரை விட்டு இருந்தா எங்க துணிய நாய் பிக்கிற மாதிரி பிச்சு போட்டு இருப்பாராம். அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே, அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே, நாடக கலா ரசிக பெருமக்களே, எங்கள் மேல்மருவத்தூர் அருகாமுள்ள சோத்துப்பாக்கம் ஸ்ரீ உமா மகேஸ்வரி நாடக மன்ற சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர் இருக்கிறார நம்ம வேந்தண்ணன் கம்பெனில தான் இருந்தார். அவர் முதல்ல அதான் அவரு தூரமாக்குது எனக்கு செட் ஆகல சொல்லிட்டு சோத்துப்பாக்கம் நம்ம கம்பெனில சேர்ந்துட்டாரு. அவரு நம்ம செங்கல்பட்டு மாவட்டம் தான். மிருதங்கார் இருக்கிறாரு, அவரும் செங்கல்பட்டு மாவட்டம் தான், அச்சர்பாக்கம் பக்கத்துல. மிருதங்கார் என்ன சொன்னாரு, ஏன்னா நீயாவது வெளியே வந்து நாடகம் ஆடுற பையன் மேல போய் சாயலாம், நான் எந்த நேரம் மிருதங்க வாசிக்கிறேன் தூங்க முடியல, இந்த பையனும் பொண்ணுதான் ஆதார் நம்பர் மாறி போச்சு, கொஞ்சம் மாத்தி கொண்டான்னாரு. சரி நம்மளுக்கு எங்க செய்யூர் தானே, நம்மளுக்கு மாவட்டம் வட்டம் சொல்லிட்டு 2 ஆதார் கார்டையும் வாங்கிக்கின்னு போய் செய்யூர் பிடி ஆஃபீஸான போய் நின்னுங்கிறேன். இவரு மறுகுளம், செய்யூர் பக்கத்துல மறுகுளம். இவங்க ஊர் பொம்பளை 2 பொம்பளை ஏரி வேலாட்டம் மாசத்துக்கு வந்துக்கிறா. பழுது
நான் யாருன்னு தெரியாத இந்த பொம்பளை அந்த பொம்பளை கேக்குது. ஏண்டிய நம்ம ஊர்ல சூர்வேசம் ஆடுறான மறுகொலத்த ஆகிய அவனும் ஏறி வேலை வர மாட்டான், அவன் பொண்டாட்டியும் ஏறி வேலை வரல. ஆனா பணம் மட்டும் எப்படி பேங்க்ல ஏறுது அப்படின்னு இந்த பொம்பளை அந்த பொம்பளை கேக்குது. அதுக்கு அந்த பொம்பளை சொல்லுது, ஏன் உனக்கு விஷயம் தெரியாது? ஏறி வேலை வாங்குறான கிளார்க்கு மறுகொலத்த ஆதி பொண்டாட்டி வச்சுக்கிறான தெரியாது? பைய போறோம். நீ இங்க கூத்தாடுற, கிளார்க்கு வந்து போறாரு. இந்த சிவசங்கராபுரி ஆண்டு வரக்கூடிய அதிவீரன் என்னுடைய தம்பி ஜெயவீரன். மூவாத்தாண்டத்து தவறான வார்த்தையே கிடையாது. 300 நாள் சுமந்து பெற்றெடுத்த ஒரு தாயை யாராவது மூவாத்தான்னு கேட்டா ஒரு மகனுக்கு எப்படி இருக்கும்? மூவாத்தான்னு கேட்டா நாளைல இருந்து வெளியூர்ல இருந்து ஜனங்க வந்துக்கிறாங்க, உள்ளூர் ஜனமும் வந்துக்கிறாங்க. நாளைக்கு சண்டை போடுங்கன்னா மூவாத்தான்னு கேட்டா கோவம் வராது. யாருப்பா? யாரு? ஹலோ சொல்லுப்பா. உங்க சின்ன பையன் அப்பா நான் மேடம் மேல இருக்கிறோம், பையில இருக்குது செல்லு. என்ன அம்மாவை காணமா? வந்துருவாங்கடா, கொஞ்ச நேரத்து வேலை தான் வந்துருவாங்க. படுறா ஐயா, நீங்க மூச்சுட்டு இருக்கிறான் போது பார்த்துட்டு இருக்கிறான். படு வந்துருவாங்க. படு. மூவாத்தான்றது தவறான வார்த்தையே கிடையாது. விவரம் தெரியாது. தவறான வார்த்தையே கிடையாது. சொல்ற விதத்துல சொன்னா யாரும் போட்டிக்க மாட்டாங்க. சிதம்பரம் அது உண்மையான பேரு சிதம்பரம் கிடையாது. பார்வதியும் பரமசிவனும் போட்டு நடனம் ஆனாங்களே, அப்போ போட்டு நடனாங்க சொல்ல பரமசிவன் கால இருந்து அறுபட்டு ஓடி விருந்து பாரு சிலம்பு. அந்த இடத்துக்கு சிலம்பு அறம் என்று பெயர். சிலம்பு அறம் மக்களுடைய வாக்காலையும் காலப்போக்காலையும் சிலம்பு அறம், சிலம்பரம், சிதம்பரம் மாறி போச்சு. அதே மாதிரி மூவாத்தாண்டத்து தவறான வார்த்தை கிடையாது. உங்க ஆத்தா தமிழ் வார்த்தைக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சி இலக்கண மொழியில எவ்வளவோ விலைக்கு போடுறாங்க. மூவாத்தாண்ட வார்த்தைக்கு முதல் இலக்கணம் சரி. இந்த சிவசங்கராபுரி போட்டி ஆளக்கூடிய வீரம் சிறப்பு. சும்மா வந்துக்கிறீங்க. சொல்லுப்பா. அம்மா வந்துட்டாங்களா? நான் சொல்ல ரவணை வேலை தான் வந்துருவாங்க. அம்மா எடுத்தாந்து விட்டு போறானே அந்த வண்டி புல்லோட்டா இல்ல ஹீரோ ஹோண்டாவா பாரு. ஹீரோ ஹோண்டா வந்தா கிளார்க் வண்டி தான். அந்த சைலன்சர் ஓட்டை ஆகி போட்ட அப்ப கிளார்க்கு தான். நீ என்ன பண்ற? தோட்டத்து முன்னாடியும் வாசப்படியும் முள்ளு வெட்டி போடு ராத்திரில. நாளைக்கு ஒரு 20,000 வந்து கேமரா வச்சிரு. அதிவீரன் ஜெயவீரன் சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகிறோம். அண்ணாந்து ஊமியோ தமிழ்ல சொல்றேன். 66,000 கோடி அசுர கூட்டத்தை யாரு? அந்த முருகன் ஆறுமுகன் வேலவன சொல்லக்கூடிய நம்ம அசுர கூட்டத்தை அழிக்கிறதே தேவர்கள் தான். எண்ணிக்கை இருந்தாலும் இந்த அசுரர்களுக்கு தேவர்களால நம்மளுக்கு அழிவு என்பது இருக்குது. முன்னோர்கள் சூரபத்மன், சிங்கமுகன், வானுகோவன் இப்படிப்பட்டவர்கள் ஆறுமுகன் படைத்து வேலை கையிலே கொடுத்து அசுரர்களை அழித்தவன் அந்த முருகன். தம்பியை
நாம் அழியக்கூடாது. இந்த பாதாள உலகத்திலே நிலைத்து வாழ வேண்டும் என்பதற்காக என் தம்பி ஜெயவனுக்கு தெரியாமல் பாதாள குகையிலே ஒரு முருகன் சிலையை செய்து சின்ன சிலையாக செய்து அழியிலும் காலையிலும் மாலையிலும் அந்த முருகனை வணங்கி கொண்டு வருகிறேன். ஏன்னா இன்னைக்கு இருந்தாலும் நம்ம அந்த தேவர கால அழிவு இருக்குது. அந்த முருகனால் நமக்கு அழிவு உருவம். நம்ம அழிவு ஏற்பட சொல்ல முருகன் போனோம்னா நம்மளை காப்பாற்றுவார்ல. மாத்தா உனக்கு எந்த தேவை மாத்திரா மாத்தானா தப்பான வார்த்தை சொன்னேன். அதனால் என் தம்பிக்கு தெரியாமல் நான் முருகன் பக்தனாகவே மாறிவிட்டேன். இவ்வளவு வயசாகுது இது வரைக்கும் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு கிடையாது நீ. என் தம்பி சின்ன ஆமா இந்த நாட்டு அனுபவம் தெரியாதவன். அதனால் இவனை இப்படியே விட்டு விட்டான். அவன் ஒரு நாட்டு பொறுப்பு தெரியாது. அதனால் என் தம்பி அழைத்து இந்த நாட்டு பொறுப்பை அவன் சிறுமையில் ஒரு வயசாகி நான் அழைத்ததாக என் தம்பி அழைத்து